இப்போ இந்த மஞ்சுநாத் ஜுஷாதா பட் அப்படிங்கிற அந்த 2 பேர் தர்மசாலாவில் பணியாற்றக்கூடிய 2 மிகப்பெரிய இந்த ஆளுமைகள் இன்னைக்கு தர்மசாலாவை கதிகலங்க வைத்துக் கொண்டிருப்பதை நாம் கண்டுபிடிப்போம். முதல்ல அந்த முதல் சாட்சியம் முக்காடு போட்ட சாட்சியத்தை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாக ரகசிய தகவல். அந்த நபரை ஆமாமா. இப்போ அந்த முதன்மை சாட்சியாக இருக்கக்கூடியவரை எப்படியும் கொண்டுவாங்க அப்படிங்கிறதான் இப்போ செய்தி. இந்த முதல் சாட்சியம் அளித்த 13 இடங்கள் என்பதை தாண்டி 60க்கும் மேற்பட்ட இடங்களை இப்பொழுது ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கிற தகவல் வந்தது. 13 இடத்துல மட்டும் இடங்கள் புதைக்கப்படல. வழக்கறிஞர்கள் ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு தான் அந்த முதல் சாட்சியை சாப்பிடுவாங்க. அந்த லெவலுக்கு இப்ப அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு கிடைத்த தகவல் தர்மசாலாவில் பாகுபலி மலை என்கிற ஒரு மலையை சுற்றி கிட்டத்தட்ட 100கணக்கான பெண் பிணங்கள் புதைக்கப்பட்டன. இவன்களா கிளப்பி விட்டு இப்ப தவளை தன் வாயால் கெடும் என்பதை போல பாகுபலி என்றால் அமானுஷ்யங்கள் என்று சொன்னது எதுக்குன்னா, அங்கதான் பிணங்கள் அதிகமாக புதைக்கப்பட்டிருக்கு. யாரும் போயிடக்கூடாது. அங்க அமானுஷ்யம் இருக்கு, உங்களை அடிச்சிரும், உங்களை காலி பண்ணிடும். அவரை கொலை செய்ய திட்டம் திட்டுறாங்க. குறிப்பா அந்த எஸ்ஐடில அந்த அதிகாரியே அதுக்கு முதல் கட்டமா இருக்கிறாரு, முன்னணியில நிக்கிறாருன்னு சொல்றீங்க. அந்த அதிகாரியை விசாரித்தால் இதற்கு யார் ஆர்டர் போடுறான்றதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் தானே? சாமானியன் கேள்வி தானே இது. ஆமா. இப்ப அந்த விலகிட்டாங்க அந்த அதிகாரிய. ஏன் வளர்க்குறாங்க? நீதியரசர் ஊடகங்களுக்கு தர்மசாலாவை பற்றி பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டார்ல, அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததே கிட்டத்தட்ட வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிற செய்தி கசிஞ்சு. நீங்க இந்த விஷயத்துல ஒரு 3 பேர் தான் சேர்ந்து குற்றவாளி என்பதை விட தினந்தோறும் 3 பேர் கற்பழிக்க முடியாது. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தியை அடைந்து விடக்கூடாது என்பதுதான் வீரேந்திர ஹெக்டே இதுவரை கைது பண்ணல. இப்போ இது ஏதோ ஒரு தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க அந்த காலத்துல இருந்து. எப்படியே 1985 2015 கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வேலையை செய்திருக்கிறார். 30 ஆண்டுகளில் எத்தனை பிணங்கள் புதைக்கப்பட்டது? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இல்லாத தேசத்துல நான் நல்லா இருக்கிறேன்னு கேட்டா எப்படி தான் பதில் சொல்றது? இது எப்போதும் கேட்பது தானே. தினந்தோறும் படுகொலைகள், தினந்தோறும் கற்பழிப்புகள், தினந்தோறும் பிரச்சனைகளின் அடிப்படையிலேயே தமிழகம் இயங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நம் போன்ற சமூக ஊடகவியலாளர்கள்லாம் ரொம்ப கொதிச்சு சில விஷயங்கள்லாம் கேளுங்க. ஓகே சார். சார், இப்போ தமிழ்நாட்டை தாண்டி தர்மஸ்தலா பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நபர் திடுக்கிடும் ஒரு தகவலை சொன்ன உடனே ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இதில் அப்டேட் என்ன வரப்போகுது, என்ன நடக்குது, உண்மையான தகவல் என்ன அப்படின்னு மொழிகளை தாண்டி மக்கள் மனிதாபிமான அடிப்படையில் குறிப்பாக பெண்கள் இதில் நிறைய பேர் புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டே பை டே ஏதாச்சும் திருப்பங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது 13வது இடத்தை தோண்டியாச்சு. ஏன்னா பல இடங்கள் குறிச்சாங்க, அதில் 13வது இடம் தோண்டியாச்சு. இதில் முக்கிய திருப்பம்னு சொல்லி தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கிடைச்ச அப்டேட்டை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. முதல்ல அந்த முதல் சாட்சியம் முக்காடு போட்ட சாட்சியத்தை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாக ரகசிய தகவல். அந்த நபரை ஆமாமா விரைவில் முடிக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கிற அரசியல் தன்மை என்னன்னா, அவர் ஒரு பறையர் குடியை சார்ந்தவர். அப்போ அவர் என்னன்னா அங்கே கவுடாஸ் மற்றும் பிற லிங்காயத்தார் போன்ற உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்போ இந்த கவுடா சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த மஞ்சுநாதா திருத்தலத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்காயத்தர் மாதேஸ்வரன் மலையை மையமாக வைத்து அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த திருத்தலம் இருக்குது. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு திருத்தலத்தை அவர்கள் கையகப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் பறையர்களுக்கு ஒரு கோயில் உண்டா? அது தமிழ்நாட்டிலும் இல்லை, கர்நாடகத்திலும் இல்லை. வேணாலும் குலதெய்வங்களை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. நடுகள் திட்ட வழிபாட்டு முறைகளை கையாண்டு கொண்டிருப்பார். இப்போ அந்த நபரை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவிலே பணி செய்த ஒரு சில பேர் ரகசியமாக, ஏன்னா நீதியரசரே யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஊடகத்தில் எந்த செய்தியும் வெளியிடக்கூடாது தர்மசாலாவை பற்றின்னு சொல்லுகிற போது அந்த செய்திகளுக்கு தடைபடுகிறவரே தர்மசாலாவில் படித்தவர் தான். அவர் தான் நீதிபதி. அதனால தான் இங்கே பிரச்சனை. இப்போ அண்மையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய கலவரம் நடந்தது. என்ன, ஊடகவியலாளர்கள் போய் உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரன்னு சொல்லி அங்கே நிற்கும் பொழுது அங்கே பெரிய தகராறு வந்தது. அதில் 6 பேர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 6 பேரும் யாருன்னா காவிக்குடியை சார்ந்தவர்கள். இப்போ காவிக்குடி போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க போகிறாங்க. எங்கன்னா
எலகங்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து தொடங்கி தர்மசாலாவில் வந்து இந்த காவி பேரணி, அதாவது தர்மசாலா புனிதத்தை கெடுத்து விட்டார்கள். தர்மசாலா என்பது எங்களுடைய பூர்வீக அமானுஷ்யங்கள் நிறைந்த திருத்தலம். இப்போ நீங்கள் என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொன்று இருக்குது. அதாவது இந்த அமானுஷ்யங்கள் நிறைந்த தர்மசாலா மட்டும் கிடையாது, அதனை சுற்றி இருக்கிற திருத்தலங்கள் அல்லது மலைப்பகுதிகளில் கூட வந்து பிணங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக இன்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க 13வது சைட்டை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, புதிதாக இது வந்து பெங்களூர்லேருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட ட்ரோன். இந்த ட்ரோன் சிபிஆர்பி முறையில் இயக்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ளே 1 கிலோமீட்டர் தொலைவில் என்ன இருந்தாலும் கண்டுபிடிச்சி ஆதாரத்தை வெளியில் கொண்டு வந்துக்கும். அதற்கு தடையாக அங்கே வந்து முள் புதர்களும் செடிகளும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்தோன்னா, இப்போ அந்த செடிகளை வந்து முள் புதர்களை அழிப்பதற்கான வேலைகளை இப்போ காலையில் 9 மணிலேருந்து தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 ஏக்கர் நிலப்பரப்பை அவர்கள் வந்து சுற்றி வளைச்சு அதை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அந்த முதல் சாட்சியம் அளித்த 13 இடங்கள் என்பதை தாண்டி 60க்கும் மேற்பட்ட இடங்களை இப்பொழுது ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. 13 இடத்துல மட்டும் பிணங்கள் புதைக்கப்படலை. நீங்க அங்கே இருக்கிற நேத்ராவதி அணை ஓரமாக புதைக்கப்பட்ட பிணங்களில் 100கணக்கான பிணங்கள் பெருவெள்ளம் வருகிற போது இந்த பிணங்களுடைய எலும்புக்கூடுகளை அடித்து கொண்டு போய்விடும். அங்கே புதைத்ததற்கான சாட்சியங்களே இல்லாமல் அந்த 6 தடயங்களை அழித்து விட்டிருக்கிறது. அது நுணுக்கமாக அந்த அங்கே கோவில் நிர்வாகத்தினர் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த ட்ரோன் பயன்படுத்தியதற்கு பிறகு இதில் வந்து என்னென்னா, எஸ்ஐடி டீம் வந்து சிபிஆர் அப்படிங்கிற ஒரு முதன்மை கருவியை இன்றைக்கு உள்ளே ஆக்க போகிறாங்க. இது என்னென்னா, கிட்டத்தட்ட அந்த பாகுபலி மலை என்கிற ஒரு மலை, அந்த மலையை சுற்றியும் பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், பாகுபலி அமானுஷ்யங்கள் நிறைந்த வரலாறு, அமானுஷ்யங்கள் நிறைந்த காட்சி படலங்கள், பாகுபலினா ஒரு பயங்கர டெரர் அப்படின்னம்ல, அதுதான் இது. மலையை சுற்றி கிட்டத்தட்ட 100கணக்கான பெண் பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலையை சுற்றி, பாகுபலி மலையை சுற்றி. அதுதான் அமானுஷ்யம், வேற ஒண்ணுமே கிடையாது. இவன்களா கிளப்பி விட்டு இப்ப தவளை தன் வாயால் கெடும் என்பதை போல பாகுபலி என்றால் அமானுஷ்யங்கள் என்று சொன்னது எதுக்குன்னா, அங்கதான் பிணங்கள் அதிகமாக புதைக்கப்பட்டிருக்கு. யாரும் போயிடக்கூடாது, அங்க வந்து அமானுஷ்யம் இருக்கு, உங்களை அடிச்சிரும், உங்களை காலி பண்ணிடும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறுலாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் ஏற்கனவே நமது வலைவெளித்தளத்துல அந்த பாகுபலி விடயங்களை பத்தி நம்ம தெளிவா பேசியிருந்தோம். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, NHR, அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ், இவங்க வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. உள்ள வந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா, சிபிஐ விசாரணை எந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கிறது, புலன் விசாரணை எந்த அளவுக்கு நடந்தது உன்னிப்பாக கவனிக்கிற இடத்திற்கு மனித உரிமைகள் ஆணையம் இன்றைக்கு களத்தில் இறங்கி அந்த கிட்டத்தட்ட எஸ்ஐடி டீமே வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எஸ்ஐடி டீமுக்குள்ளே இருக்கிற ஒருவர் தான் வந்து முதல் சாட்சியத்தை வந்து படுகொலை செய்வதற்கான திட்ட வரையறைகளை கொடுத்திருக்கிறார். இப்போ அவர் வந்து வழக்கறிஞர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார், அந்த அதிகாரி. முதன்மை சாட்சி, அந்த சாட்சி அந்த துப்புரவு அந்த தொழிலாளியா இருந்தவர் வழக்கறிஞர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற. காவல்துறை எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல, வழக்கறிஞர்களும் வந்து நீங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேணாம், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுக்கடையில என்னன்னா, இவருக்கு அந்த முதன்மை சாட்சியாக இருக்கக்கூடியவருக்கு என்ன ஒரு நெருக்கடின்னு சொன்னா, தன்னைத்தானே வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த வெளியில இருந்து உருவாக்குறாங்க. நம்ம போய் கொண்டோம்னா அது வழக்காயிரும், அவனே சாகுற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அவங்க இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, வழக்கறிஞர்கள் ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு தான் அந்த முதல் சாட்சிகிட்ட சாப்பிட வைக்கிறாங்க. காக்கைக்கும் அணிலுக்கும் போட்டதுக்கு பிறகுதான் அவரை சாப்பிட வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்ப அவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு கிடைத்த தகவல் தர்மசாலா இருந்து, ஏன்னா என் தங்கச்சி பையன் பேரு மஞ்சுநாதன், ஏன்னா அவங்க அந்த பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, என் பெரிய தங்கச்சி குடும்பம். இப்போ அங்கேருந்து அவங்க சொல்கிற செய்திகளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, இப்போ அந்த முதன்மை சாட்சியாக இருக்கக்கூடியவரை எந்த விதத்திலும் கொன்றொழித்து விடுவார்கள், எப்படியும் கொன்றுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி. ஏன்னா தோண்ட பிணங்கள் என்கிற வகையில் இப்போ கிட்டத்தட்ட இதுவரை 13 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டது. ஆமாம், 6வது இடத்திலேயே எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உடைந்து போன எலும்புகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், இப்போ இது நடந்து 39 ஆண்டுகளுக்கு முன்பு, 35 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு கரண்ட்லியில் எங்கெல்லாம் கொண்டே புதைச்சாங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. 2015 1985 2015 வரை இருக்கிற காலப்பகுதியில் புதைக்கப்பட்ட பிணங்களை தான் இப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் 10 ஆண்டுகள் இப்போ முடிஞ்சு போச்சு.
இந்த 10 ஆண்டுகளில் எங்கெங்க பணம் உதைச்சாங்க, பணத்தை எங்கெங்க எரிச்சாங்கிற புள்ளியியல் விவரங்கள் இன்னும் இதுவரை வெளியிடப்படவும் இல்லை, கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கவில்லை. இப்ப மரியாதைக்குரிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் இந்த விடயத்தில் அரசு பக்கம் எந்த விதத்திலும் திசை திருப்பி விட்டு விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார். இப்ப அங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு தர்மசாலாவுக்கு ஆதரவாக நடக்கிற இந்த போராட்டத்தில் இப்ப பாருங்க, 39 வருஷத்துக்கு முன்னாடி 17 வயது நிரம்பிய பத்மலதா என்கிற ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட இப்போ அவங்க இருந்தாங்கன்னா 60 வயசை தொட்டு இருப்பார்கள், பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்க. இப்போ இவங்க அவங்க அப்பா பேர் தேவானந்தா. இவர் ஒரு கம்யூனிஸ்டினுடைய தலைவர். இவர் ஒரு பொதுநல தொண்டர். மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்த தன்னுடைய மகளை இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது தூய கொண்டை கற்பழித்து எலும்புகளை உடைத்து புதைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த பத்மலாதா பிறந்த இடத்திலிருந்து தர்மசாலா என்பது வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளேயே அந்த பொண்ணை அவங்க 1986 டிசம்பர் 22 அன்னைக்கு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் 56 நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி 6 அந்த உடம்பு சடலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது, துர்நாற்றத்தோடு. இப்போ அது என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த எலும்புக்கூடுகளை எரிக்க மாட்டோம், புதைப்போம் என்று அந்த காலத்திலே புதைச்சிருக்காங்க. ஏன்னா இது என்னைக்காக இருந்தாலும் விசாரணைக்கு வருகிற போது இந்த எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணைக்கு பயன்படும் என்கிற விதத்தில். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா சொன்னீங்கன்னா, அஜித்குமார் காவலர்கள் அடைத்துக் கொள்ளப்பட்டார். ஆமாம், ஆனால் துப்பு இல்லாமல் எரிச்சு சாம்பலாகிட்டாங்க, மிகப்பெரிய வழக்கு. ஆனால் இங்கே பத்மலதா வழக்கில் அவங்க தீர்க்கமாக புதைத்திருக்கிறார். ஏன் என்னைக்கா இருந்தாலும் பயன்படணும். இப்போ அந்த பத்மலதாவுடைய மண்டை ஓடு எடுக்கப்பட்டாச்சு. இப்போ இதில் என்னென்னா, இவங்க பியூசி செகண்ட் இயர் படிக்கும் போது தான் இந்த சம்பவம் நடந்தது. இப்போ அவங்க தங்கச்சி இந்த வழக்கை தூசி தட்டுறாங்க. நீங்கள் இதை புதுசாக கொண்டு வரணும், விசாரணைக்கு உட்படுத்தணும், இந்த எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு. இப்போ ஆய்வு செஞ்சதில் என்ன ஆகுதுன்னா, எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, முகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது, கற்பழிப்பு நடந்திருக்கிறது, புதைத்த இடத்திலேயே அவர்களுடைய உடைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வருஷம் கழிச்சு? 39 வருஷம் கழிச்சு உடைகள் இருந்திருக்கு. அப்போ அன்னைக்கே தோண்டி எடுத்த அந்த உடைகளை பத்திரப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் புதைத்த இடத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்னைக்கு ரியாலிட்டியாக நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தில் இப்போ இந்த மஞ்சுநாத் ஜுசாதாபட் அப்படிங்கிற அந்த 2 பேர் தர்மசாலாவில் பணியாற்றக்கூடிய அந்த மஞ்சுநாத் ஜுசாதாபட் அப்படிங்கிற அந்த 2 மிகப்பெரிய இந்த ஆளுமைகள் இன்னைக்கு தர்மசாலாவை கதிகலங்க வைத்துக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடலாம். ஜனார்த்தன ஒருத்தர் இருக்கிறார், காங்கிரஸுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர், தெரியுமா உங்களுக்கு? ஜனார்த்தன பூசாரி அப்படிங்கிறவர் இப்பவும் கரண்டில் இருக்கிறார். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தர்மசாலாவுக்கு ஆதரவாக தர்மசாலாவில் எங்கு பார்த்தாலும் பணங்கள் புதைக்கப்பட்டிருக்கும், இயற்கை மரணங்கள் அடைந்தவர்களை புதைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, தர்மசாலாவில் மஞ்சுநாதரை வேண்டியதற்கு பிறகு உன்னிடமாக சரணடைகிறேன் என்று தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களே நிறைய பேர் இருப்பதாக இன்றைக்கு ஒரு பூதாகரத்தை கிளப்பியிருக்கிறார். அவர் கிளப்பியிருக்கிறார். இப்போ அவர் யார் பக்கம் நிற்கிறாருன்னு சொன்னால், அது சித்தராமையா பக்கம் நிற்கல, காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆதரவாக நிற்கல, தர்மசாலாவுக்கு ஆதரவாக நிற்கிறார். தர்மசாலாவில் அந்த வீரேந்திர ஹெக்டே நாடாளுமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சி. இப்போ இவருக்கு சப்போர்ட்டிவாக இந்த ஜனார்த்தன பூசாரி இறங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் இதில் இறங்கியிருக்கிறார், SR விஸ்வநாத் அப்படிங்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ இவர் தான் அறிவிச்சிருக்கிறாரு, நாங்கள் காவி பேரணியை தொடங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ 2003 அனன்யாப்பட்டு படுகொலை நாம் பார்த்துருக்குறோம் இங்கே தர்மசாலாவில். இது கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 சசன்யா படுகொலை. இன்னைக்கு வரை அந்த தாய் அவங்க அப்பா இறந்துட்டாங்க, தாய் எவ்வளோ தூரம் சசனியாவுக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், பத்மலதாவை புதைத்த இடத்துல 56வது நாளில் எடுக்கப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, கையில் கட்டியிருந்த கடிகாரம், அவங்களுடைய உடை, அவருடைய பேக்கு, அவங்களுடைய செப்பல்ஸ், இது எல்லாமே அன்றைக்கே தோண்டி எடுக்கப்பட்டு பாதுகாப்பாக இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். இப்போ கோர்ட்டுக்கு வரப்போகுது அது எல்லாமே. ஆக ஒரு புதிய தகவல்களை இன்றைக்கு தர்மசாலா சந்தித்திருக்கிறது. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த ட்ரோன் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஹியூமன் ரைட்ஸ் உன்னிப்பாக கவனிக்கிறது. டெக்னாலஜி முறையில் அவங்க எதுவும் கோட்டை விட்டுறக்கூடாது, ஆளும் கட்சி அல்லது அங்கே இருக்கிற அந்த வீரேந்திர ஹெக்டேக்கு ஆதரவாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் ஆணையம்
இன்றைக்கு நேரடியாக 12 உறுப்பினர்களை களத்தில் இறக்கி விட்டுருக்கு. ஏற்கனவே எஸ்ஐடியில் வந்து ஒரு 15 பேரை இறக்கி அவங்க வேலையை முடுக்கி விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 42 பேர் இந்த களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். இடங்களை சுத்தம் பண்ணுறது, நோண்டுறது, சேசிபி மட்டுமே 6 சேசிபி இருக்கு. அப்போ இந்த லெவலில் இது போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இப்போ புதிதாக இந்த வழக்கு விடயங்களை விசாரிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பெங்களூரில் வந்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் வந்து பத்திரிகையாளர்களை மிரட்டக்கூடாது, சுதந்திரமான விசாரணை வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி இன்றைக்கு வழக்கறிஞர் சங்கங்கள் வந்து பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்போ அந்த ஒரு வேலை போய்கிட்டு இருக்கு. இப்போ இதுவரை இவ்வளவு பெரிய வழக்கு போயிட்டு இருக்கு, ஒருத்தரை கூட கைது செய்யல. இல்லை, எனக்கு இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, அவரை கொலை செய்ய திட்டம் திட்டுறாங்க. குறிப்பாக அந்த எஸ்ஐடியில் அந்த அதிகாரியே அதுக்கு வந்து முதல் கட்டமாக இருக்கிறாரு, முன்னணியில் நிற்கிறாருன்னு சொல்றீங்க. அந்த அதிகாரியை விசாரித்தால் இதற்கு யார் ஆர்டர் போடுறான்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தானே? ஒரு சாமானியன் கேள்வி தானே இது. ஆமாம், இப்போ அந்த விலகிட்டாங்க அந்த அதிகாரியை. ஏன் விளக்குனாங்க? என்ன காரணம்னா, நீதியரசர் வந்து ஊடகங்களுக்கு வந்து தர்மசாலாவை பற்றி பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டார்ல, அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததே வந்து கிட்டத்தட்ட வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிற செய்தி கசிஞ்சிருக்கு. வீரேந்திர ஹெக்டேனுடைய தம்பி மயங்க தான் இதில் வந்து மிகப்பெரிய அந்த தம்பி மயம் வந்து தினந்தோறும், அதாவது நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு 3 பேர் தான் சேர்ந்து குற்றவாளி என்பதை விட தினந்தோறும் 3 பேர் கற்பழிக்க முடியாது. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அந்த சக்தியை அடைந்து விடக்கூடாது என்பதுதான் வீரேந்திர ஹெக்டே இதுவரை கைது பண்ணல. அவங்க தம்பியை கைது பண்ணல, அவங்க தம்பி பிள்ளையை கைது பண்ணல. அந்த வீரேந்திர ஹெக்டே அப்படின்றவர் யாருடைய வரலாறு தான் என்ன? இல்லை, அவர் வந்து மூதாதையர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 15 தலைமுறைகளாக இன்றைக்கு மஞ்சுநாதா திருத்தலத்தில் வந்து குடிபெயர்ந்தவர்கள். அவர்கள் வந்து ஹெக்டேன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன சாதிங்கிறது உங்களுக்கு தெரியும். சாதியை பின்புலமாக வைத்து தானே அவர்கள் அங்கே. ஆனால் மஞ்சுநாதா திருத்தலத்திற்கும் அல்லது பாகுபலி மலைகளுக்கும் இவர்களுக்கும் எவ்விதமான தொடர்பும் கிடையாது. வந்து கையகப்படுத்தி கொண்டார்கள், கோயிலை மையமாக வைத்து கோயிலை பெரிதாக்கினார்கள். கோயிலை பெரிதாக்குகிற போது வருமானம் கொட்டியது. அது மட்டுமல்ல, அந்த வருமானத்தை வைத்து பல்கலைக்கழகங்களை அங்கே தர்மசாலாவில் தொடங்கினார்கள். நீங்கள் வந்து ஃப்ரீ கேஜியில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா பல்கலைக்கழக பட்டயப்படிப்பு முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரலாம். அங்கே இருக்கிற அனைத்து வணிக நிறுவனங்களும் அவருடையது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஊரில் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருத்தலமுறைக்க அதை போன்றது. அதை விட கூடுதலாக தர்மசாலா என்பது கர்நாடகத்தில் மிக பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இருக்கிறது. அப்போ இந்த வகையில் வீரேந்திர ஹெக்டே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எது இன்னொன்று தெரியுமா, அவருக்கு எதுக்கு அந்த பதவி கொடுத்தாங்க தெரியுமா? சிறந்த முறையில் ஆன்மீகங்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்த ஒரு நபருக்கு கொடுக்குற. இளையராஜாவுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? மிகச்சிறந்த இசையை கொடுத்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா வந்து இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் மிகச்சிறந்து விளங்குகிறார் என்பதற்காக வீரேந்திர ஹெக்டேக்கு எம்பி பதவி கொடுத்தது பாஜக. ஆனால் மிகச்சிறந்த ஆன்மீகத்தை எவ்வாறு நடத்தியிருக்கிறார் என்றால் இப்போ வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு படுகொலைகளை புதைப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் துணையாக இருக்கிறது. எந்த கட்சியும் இதில் வந்து மார்க்சிஸ்ட் மட்டும்தான் இங்கே போராடிட்டே இருக்காங்க அப்போலேருந்து இப்போ வர. ஆனால் அங்கே மார்க்சிஸ்ட் வலுவா இல்லை கர்நாடகாவில். அப்போ அந்த கட்சியை சார்ந்தவர்களையே கொலை மிரட்டல் விடுப்பது, அந்த கட்சிக்காரர்களை கொலை செய்வது, எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு தெரியல இதுவரை. அதையும் விசாரிக்கப்படணும். மார்க்சிஸ்டை சேர்ந்தவர்கள் சமூக ஊடகவியலாளர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களை படுகொலை செய்திருக்காங்க. நீங்கள் பெண்கள் மட்டும் இங்கே புதைக்கப்படலை, ஆண்களும் புதைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. அப்போ தர்மசாலா என்பது கர்மசாலாவாக மாறி இன்றைக்கு 13வது அந்த இடத்தை ஆய்வு செய்வதற்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்கெங்கே என்னென்ன படம் இருக்குது நான் இன்னைக்கு முடிச்சுடுவாங்க. நீ சாயங்காலம் அந்த முடிச்சுட்டாங்கன்னா நாளைக்கு வந்து பாகுபலி மலையை தோண்ட இருக்கிறார்கள். அதான் இப்போ 13 இடத்தை ஏற்கனவே முதல் சாட்சியம் கூறியிருந்தார். இப்பொழுது 60 இடங்களில் பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கிறதே தானாக முன்வந்து மக்களே வந்து சாட்சியம் கொடுக்குற இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுவரை நாம் புள்ளி விவரங்களின்படி 6 பேர் தானாக முன் வந்து சாட்சியத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ தர்மசாலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிராக புதைந்திருக்கிற மர்மங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு பாகுபலி மலைத்தொடர்கள் அமானுஷ்யங்களை வெளிப்படுத்த காத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. குறிப்பாக எஸ்ஐடியில் ஃபர்ஸ்ட் வந்து பிரணப் முகந்துன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி, அதாவது நேர்மையான அதிகாரின்னு இந்த மாநிலத்தில் பெயர் பெற்றவர். அவரை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்த நாடே உற்று பார்க்கக்கூடிய இந்த கேஸ்லேருந்து விலக்கி அவரை மத்திய அரசில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறோம் மாத்திரம்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? இங்கே தான் சூட்சுமம் இருக்குது. இந்த முதல் சாட்சியை படுகொலை செய்வதற்கு இவரை தூக்கிட்டா ஈஸியாக செஞ்சிடலாம்.
இவர் தூக்கிட்டா. ஆமா, இவர் நேர்மையான அதிகாரி. இப்ப இவர் இங்க இருந்தாருன்னா எல்லாமே தெரிஞ்சு போகும். இது ஜெனரல் கவர்மெண்டே நேரடியாக தலையிட்டு இருக்கிறது இந்த விஷயத்துல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர்களை வைத்து தான் இது விசாரிக்கணும். அது மட்டும் இல்ல, அவர்களுடைய கண்காணிப்புல தான் இது தோன்றணும், அவங்களுடைய கண்காணிப்புல தான் இது நடக்கணும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய பேர் சந்துரு, முன்னாள் தலைமை நீதியரசர் அவர்கள். எந்த ஒரு விடயத்துக்கும் அவரை ஏன் நம்ம அழைக்கிறோம் சொன்னா, அவர்கிட்ட ஒரு பணியாற்றுகிற போது ஒரு தெளிவும் ஒரு உண்மையும் இருந்தது. அதே போல உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய தெளிவும் உண்மையும் கொண்ட நீதியரசர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னிலையில் இது நடந்தால்தான் உண்மைகள் வெளியில் வரும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல இவரை பதவி நீக்கம் பண்ணி வெளியில் கொண்டே போட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் அயோக்கியப்படுது தானே, விசாரிக்கிற எல்லாருமே அயோக்கியப்படுது தான். இப்போ இவங்கனால தான் அந்த முதல் சாட்சிக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. அதனால தான் வழக்கறிஞர்களே இப்போ என்ன பண்ணுறாங்க, எஸ்ஐடி டீம்கிட்ட கொண்டு வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக 30 வழக்கறிஞர்கள் அவரை கூட்டி வருகிறார். புடைசூழ அவரை எங்கேயுமே வெளியில் வர்றதில்ல. இடத்த காட்டிட்டு நேராக அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீதிமன்றம் வரதா அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ சுட்டுக் கொள்வதாக இருந்தாலும் கூட 10 வழக்கறிஞர் அதில் சாவான், பிரச்சனை பெருசாகும். ரொம்ப நுணுக்கமாக இன்றைக்கு அந்த முதல் சாட்சியை பாதுகாப்பது மட்டுமில்ல, லைவ்ல ஒரு சாட்சி, 2வது சாட்சியம் வந்தார், அவரையும் இப்போ வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர் காட்டிய இடத்துல 2 படம் எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் இப்போ வந்து மொத்தம் 6 பேர் வந்து நான் காட்டுறேன் 6 பேர் வந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் வர இருக்கிறார்கள் என்பது புரியாத பதிலாக இருக்கிறது. அப்போ இது ஏதோ ஒரு தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க அந்த காலத்திலேருந்து. எப்படியே 1985 2015 கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 40 ஆண்டுகளில் எத்தனை பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது, 40 ஆண்டுகளாக இவர்கள் எவ்வளவு ஐயக்கித்தனம் செய்திருப்பார்கள். இல்ல அதுல அந்த 89க்கு 2000 வரைக்கும் விட்டுருங்க, 2000க்கு பிறகு வந்து அதிகமாக காவல்துறையில கம்ப்ளைண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க, கொடுக்காம விட்டுருக்கலாம். இப்போ எவ்வளவு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும், அவங்களுடைய டீடைல்ஸ் எடுத்தாலே இப்போ நம்ம ஓரளவு கேதர் பண்ணி எடுத்துடலாமே. டீடைல்ஸ் இன்னொரு செய்தி இருக்கு, பெல்தங்காடி காவல் நிலையம், தர்மசாலா காவல் நிலையம் போன்ற இந்த 40 ஆண்டுகளில் பணியாற்றிய அத்துறை அதிகாரிகளையும் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இப்ப அதிகாரிகளை செத்தவனை விட்டுட்டாங்க, உயிரோடு இருக்கிற எல்லாம் வாடான்ட்டான். ஏன்னா உனக்கு தெரியாம இது நடந்திருக்காது. 2 காவல் நிலையங்களில் அதிகாரிகளாக பணியாற்றக்கூடியவர்கள் தர்மசாலாவுடைய அந்த கோவில் நிர்வாகத்திலிருந்து லட்சங்களை பெற்றுக்கொண்டுதான் இந்த கொலைகளை மூடி மறைத்திருக்கிறார்கள். இப்ப பெல்தங்காடி காவல் நிலையத்துல வந்து இதுவரை இந்த 39 ஆண்டுகள்ல அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க, 600க்கும் மேற்பட்ட அங்கே அந்த எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்கள் பணி செஞ்சிருக்கிறாங்க. அத்தனை பேரையும் இப்ப விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அதில் 13 பேர் இறந்ததாக ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. தர்மசாலாவில் இதுவரை 742 பேர் பணியாற்றி இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் எல்லாரையும் விசாரணைக்கு அழைச்சிக்கிறாங்க. அதில் வந்து 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே தான் சிக்கல் இருக்கு. இப்போ இந்த பெல்தங்காடி அல்லது தர்மசாலா 2 காவல் நிலையங்களும் தீவிரமாக கண்காணிப்பு பிரிவுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் பெங்களூர் நீதிமன்றத்தில் 2 காவல் நிலையத்தினுடைய முதன்மை அதிகாரிகள், அது மட்டுமல்ல அந்த காவல் அதிகாரிகளை இயக்கிய அதிகாரிகள், தலைமை அதிகாரிகளையும் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் இன்றைக்கு போர்க்கொடி போயிருக்காங்க. இப்போ சுஜாதா பாட் மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல, அவங்க குழந்தைகளை பறி கொடுத்தவங்க, இப்போ அவங்களாம் வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இதில் ஓரளவுக்கு நெருங்கிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ சுஜாதா பட் போன்றவர்கள் வந்து சசன்யா விஷயங்களில் வந்து அவங்க எவ்வளவு தூரம் சரியாக நின்னாங்க. அது மட்டுமல்ல, அந்த குழந்தை பிறந்த அந்த இல்லத்திற்கு போகிறதுக்கு கூட அந்த படத்தை வைத்து சசன்யா வீட்டிற்கு செல்லும் வழி என்று சொல்லுகிற அளவிற்கு தான் சசன்யாவுடைய படுகொலை இருக்கிறதே ஒழிய, ஏன்னா மக்கள் வந்து அவங்க இப்போ கோயில் கட்டியிருக்காங்க சசன்யாவுக்கு, அந்த சின்ன திருத்தலமாக கட்டியிருக்காங்க. அந்த திருத்தலத்திற்கு போய் வணங்கக்கூடிய மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக சசன்யாவுடைய வரைபடத்தை வரைந்து செய்திருக்கிறார்கள். ஆனால் அதையே பலமுறை அங்கே இருக்கிற தர்மசாலா காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். இந்த வேலையும் நடந்திருக்கு. அப்ப இனிமேல் வந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை. புதிதாக சாட்சியங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே பொது நல நோக்கர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிற சித்தராமையா அரசு வந்து தர்மசாலாவிற்கு ஆதரவாகவும் செயல்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் ஜனார்த்தன பூசாரி இன்றைக்கு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அப்ப இது உண்மையிலேயே அலசி ஆராயப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த வழக்கை ஊற்றி மூடுவதற்கான எல்லா வேலையும் முதன்மை சாட்சியத்தை கொன்றால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று கருதுகிறது கோயில் நிர்வாகம். ஒரே ஒரு கேள்வி மட்டும், நீங்க அங்க இருக்க ஒரு உறவினர் மூலமா கேட்டு தெரிஞ்சு சொன்னீங்க, அந்த முதன்மை சாட்சியை எப்படியும் கொலை செய்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணப்பாட்டில் சில பேர் சுத்துறதாக, அந்த தகவலின் அடிப்படையில் வாய்ப்பு இருக்கா? அதை முறியடிக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மட்டும்தான் அவருக்கு. ஆனால் எஸ்ஐடி கிட்டே இருந்தால் ஆபத்தே, உயிருக்கு ஆபத்தே அவருக்கு. ஆமாம், வழக்கறிஞர் பாதுகாப்பு மட்டும்தான். பாதுகாப்பு மட்டும்தான். இப்போ போலீஸ் பாதுகாப்பு போடுறான்னு வச்சுக்கோங்களேன், இந்திரா காந்தி கதை தான். மறைந்த அன்னை இந்திரா காந்தியினுடைய நிலைமை தான்
இந்த முதல் சாட்சியத்திற்கு கிடைக்கும். ஆகையால் இப்போ அதனால தான் வழக்கறிஞர்கள் யாரையுமே நம்பலை, ஆளும் அதிகார வர்க்கத்தை நம்பலை, அங்கே இருக்கிற காவல்துறையை நம்பலை, ஆட்சி அதிகாரிகளை கூட நம்பாமல் வழக்கறிஞர்கள் தானாக முன் வந்து அவருக்கு வந்து உரிய பாதுகாப்பு மட்டும் இல்லை, அவருக்கு உரிய செலவை எல்லோரும் சேர்ந்து எடுத்து செய்கிறாங்க. அவரை எங்கே வச்சிருக்கிறோமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு ரகசியம் பாதுகாக்கிறார்கள் வழக்கறிஞர்கள். அது மட்டும் இல்லை, இதுவரை அவருடைய உருவத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டா? இல்லை, மாஸ்க் போட்டு தான் கூட்டிகிட்டு வந்து கண்ணு மட்டும்தான் தெரியும். இது எல்லாமே ஐடியாலஜிகள். என்ன காரணம்னா வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு எதை நோக்கி பயணிக்கும் என்பதை ஏற்கனவே தீர்க்கமாக முடிவெடுத்து விட்டார்கள். இந்த வழக்கறிஞர்கள் விட மாட்டாங்க. அங்கே இருக்கிற பொதுநல அமைப்புகளும் இனிமேல் விடுவதற்கு வாய்ப்பில்லை. புதிதாக பிணங்கள் தோண்ட இருக்கிறது. சார், அதில் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, அந்த நபர் முதன்மை சாட்சி இப்போது வரை அந்த பேரை கூட குறிப்பிடவில்லையா? ஆமாம். ஏன்னா கோயில் நிர்வாகத்தினர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அது யாரும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறான். ஏன்னா 35 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய முகவரி, அவருடைய புகைப்படம் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. ஆமாம். இப்போ அவங்க வந்து கோயில் நிர்வாகம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்தி என்ன? நாங்கள் எப்போ இருந்தாலும் முடிப்போம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத சூசகமாக சொல்லக்கூடிய இடத்திற்கு கோயில் நிர்வாகம் இன்னைக்கு வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, வீரேந்திர ஹெக்டே ஏன் இதுவரை கைது செய்யல? என்னுடைய கேள்வியும், இவர் இந்த முதன்மை சாட்சி பிணங்களை கொடுத்து கொண்டு புதைக்க சொன்னாங்கல்ல, அவருடைய நபரை பெயரின் கூட என்ன சொல்லாம இருக்கிறாரோ, இல்லை சொல்லி வெளியே நமக்கு தகவல் வராமல் இருக்குதோ? இல்லை, சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அது இன்னும் வந்து சிஐடி வெளியில் விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இப்போ வந்திருக்கிற அதிகாரிகள் வந்து பெரிய நேர்மையான அதிகாரிகள் என்பதை சொல்லிவிட முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள குழப்படி இருக்குது. இந்த சிஐடி 14 அதிகாரிகளுக்குள்ளேயும் போட்டி இருக்குது, பொறாமல் இருக்குது. இதை வெளிக்கொண்டு வருவது யாருங்கிற தன்மையும் அவர்களுக்குள்ள இருக்குது. இன்னொன்று, இதை மூடி மறைப்பதற்கான வேலையும் உள்ளே இருந்து வேலை செய்கிறாங்க. கொலை செய்து விடலாம், இந்த வழக்கை ஊற்றி மூடலாம்ங்கிறதுக்கும் ஆள் இருக்குது. இப்போ இது யார்? ஜெனரல் கவர்மெண்ட் தானே. சிஐடியை யார் போட்டது? ஜெனரல் கவர்மெண்ட் தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்ய போகிறாங்க. பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் இருப்பதால் அதெல்லாம் வந்து இந்நேரம் உள்துறை அமைச்சர், பிரதமர் எல்லார்ட்டையும் அவங்க பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரை பாதுகாக்க வேண்டும் முதல் சாட்சி. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோமா? நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.